செய்கிற மாதிரி ஒரு குயிக்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். இது செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஆனியன் ரிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 2 வெங்காயம் தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தடியாக இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரிங் வந்து நல்லா நீட்டாக வரும். இப்போ ஒன்று ஒன்றா வெளியே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு கோட்டிங் கொடுக்க போகிறோம். 2 வெங்காயத்துலேயே நமக்கு நிறைய ஆனியன் ரிங்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்துக்கோங்க, பொறுமையாக எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃபாஸ்ட்டாக எடுத்தோன்னா அந்த இது வந்து சைடில் விட்டுடும். கொஞ்சம் தடியாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் அந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்துக்கணும். கொஞ்சம் நல்லா பெரிய வெங்காயமாக இருந்தால் நமக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம இதுக்கு ஒரு கோட்டிங் கொடுக்க போகிறோம். ஒரே கப்பில் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 கப் போல் மைதா சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர். இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க பொருள் தான். அதே 2 டீஸ்பூன் போல் அரிசி மாவு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் போல் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்தாலே போதும். 1/2 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தில் ஒரு வாட்டி எல்லாத்தையும் கோட் பண்ணி எடுத்துக்கணும். அதில் உள்ள ஈரம்லாம் நமக்கு வந்து இதில் ஒட்டி வந்துடும். அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் ஃபாலோ பண்ணுறோம். எல்லாத்தையும் அதே மாதிரி பிரட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா படுற மாதிரி பிரட்டி எடுத்துக்கோங்க. ஒன்று ஒன்றா பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த வெங்காயம்லாம் உடையாமல் சூப்பராக வரும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாவுலேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம திருப்பியும் அந்த வெங்காயத்தில் டிக் பண்ணி அப்போ தான் நமக்கு பெட் க்ரம்ஸில் போடும்போது ஒன்று கூட உடையாமல் சூப்பராக வரும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தில் அந்த இப்போ நம்ம கலந்துருக்கோம்ல அதில் டிப் பண்ணிக்கோங்க. நல்லா தட்டிக்கோங்க. நல்லா தட்டினதுக்கப்புறமேட்டா சைடில் பெட் க்ரம்ஸ் வச்சுக்கோங்க. திருப்பியும் அதே மாதிரி நம்ம இப்போ உடனே பெட் க்ரம்ஸில் வச்சோன்னா அதில் எல்லாத்துலேயும் படுற மாதிரி ஆயிரும். கையில் துணி வச்சு துடைச்சிக்கோங்க. இல்லாட்டி கையை கழுவிட்டு ஒரு வாட்டி கலந்துக்கோங்க. இல்லாட்டி பெட் க்ரம்ஸ்லாம் ரொம்ப ஈரமாக ஒரு மாதிரி சொதன்னு ஆகிடும். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியதான். நீட்டாக இருக்குது பாருங்கள். திருப்பியும் அதே ப்ராசஸாக நான் கை கழுவிட்டேன். இப்போ திருப்பியும் ஒரு வெங்காயம் எடுத்துகிட்டு அந்த மாவில் டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு திருப்பி இப்போ நம்ம பெட் க்ரம்ஸில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு நல்லா நீட்டாக வரும். பெட் க்ரம்ஸும் வேஸ்ட் ஆகாது. நெக்ஸ்ட் டைம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா இருந்தால். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக நீட்டாக வந்திருக்கு. திருப்பி அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இன்னொரு வாட்டி பார்க்கலாம். நம்ம திருப்பி ஒரு வாட்டி அந்த மாவு கரைச்சி வச்சுருக்குல ஒரு வாட்டி டிப் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி அப்படியே நல்லா தட்டி விட்டுக்கோங்க. எல்லாமே கீழே விழுவணும். அதுக்கப்புறம் நம்ம பெட் க்ரம்ஸில் போட்டுட்டு கையை கழுவிக்கோங்க. இல்லை பக்கத்தில் துணி வச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பெட் க்ரம்ஸும் நல்லா நீட்டாக இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிவிட்டு ஈவினிங் டைமில் குழந்தைங்க வரும்போது கூட நீங்கள் பொரிச்சு கொடுக்கலாம். நல்லாயிருக்கும். 1 வாரம் வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஏர்டைன் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா தேவைப்படும் போது நீங்கள் எடுத்து பொரிச்சு கொடுக்கலாம். எல்லாமே நான் ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். ஆனால் இது டக்குன்னு பொரிஞ்சிடும். அதனால் பார்த்து ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.
கிட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. லேசாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கரண்டி வச்சு திருப்பி விட்டுக்கலாம். ஒரு டைம் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா கிட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஒரு வாட்டி இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் கலர் வந்ததுமே நம்ம வெளியே எடுத்துக்கலாம். ஏன்னா லோ ஃப்ளேமில் வைக்கும் போது அந்த ஆனியனே தெரியாது. அவ்வளோ கிறிஸ்பியாக மொறுன்னு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வெளியே எடுக்கணும். அப்போ தான் வெங்காயம் நல்லா வெந்து சூப்பராக இருக்கும். போதும், இந்த மாதிரி கலர் வந்ததுமே இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். ஒரு டிஷ்யூ போட்டுட்டு அதில் வச்சிட்டிங்கன்னா போதும். எக்ஸஸாக இருக்க ஆயில் எல்லாமே அது உறிஞ்சிடும். அப்போ நம்ம குழந்தைங்களுக்கு தைரியமாக கொடுக்கலாம். என்ன அவ்வளோவா பிடிக்காது. இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸஸாக கொஞ்சம் இருக்கும்ல, அது கூட நம்ம இல்லாமல் தைரியமாக பசங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் செம்ம டேஸ்டியாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.